ஹல்லேலூயா. நம்ம 2 சாமுவேல் 24:13-14 படிக்கிறோம்னா அதுல தேவன் கோட் என்ற தீர்க்கதரிசியை அமைச்சு அவர் 3 கேள்விகள் வைக்கிறாரு, 3 சாய்ஸ் வைக்கிறாரு தாவீது ராஜாக்கு. முதலாவது, உங்களுக்கு பஞ்சம் வேணுமா, இல்லைன்னா யுத்தத்துல வரீங்களா, இல்ல கொள்ள நோயில சாவறீங்களான்ட்டு. தாவீது என்ன பண்றாரு, அப்பா நான் எந்த சாய்ஸும் கொடுக்கறது இல்லை, உன் சமூகத்துக்குள்ள உங்ககிட்டே சாய்ஸ் கொடுக்குறேன்னு அவர் என்ன பண்றாரு, கொள்ளை நோய் வியாதியில 70,000 ஜனம் மறித்தார். அதே போல இன்று நம்ம பார்க்கிறோம், அப்பா நம்மளுக்கு வெறும் 30 நிமிஷம் கொடுக்குறாரு. அந்த 30 நிமிஷத்துல நம்மளுக்கும் 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று கொள்ளை நோய், இல்லை சைனா இந்தியா யுத்தம், இன்னொன்று இந்த வெட்டிக்கிளி வாதை, அப்புறம் சைக்ளோன் ஆர்பன் அண்டு பே ஆஃப் பெங்கால் இருக்குது, நிசர்கா அரேபியன் சீல இது ஏதாவது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. அப்புறமா அரைவரில் நீங்க மறிச்சிருவேன். நம்ம மனுஷரா இருந்து இந்த 30 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். ஒன்னொன்னா, we see through God the prophet, Lord used King David 3 choice. One is the famine, other is the enemies, the war with the enemies, the third is plague in your hands. But David has given the Lord to choose it. When the Lord chose, he has chosen plague. For 3 days the people, around 70,000, have been died. Today is the same thing. Lord has given every believers 30 minutes time, then you will die. You have only 4 choice or options, that is pandemic or war between China and India, and plagues of locusts, even cyclone, orphan in Bay of Bengal and Nisarga Arabian Sea. Whichever we choose, Lord is giving us just 30 minutes. In 30 minutes, man can't do anything. Even if they have more properties, he can go to an advocate, meet him, do all the needful things. He minimum requires 2 to 3 hours. But ஒரு நிறைய சொத்து இருக்கிறவங்களும் போயிட்டு வில்லு எதுனா கூட ஒரு லாயரை பார்த்து அது ஏதுனால கூட ஒரு 2 hour 3 hourனா தேவைப்படுது. பட் தேவன் கொடுத்தது வெறும் 30 நிமிஷம். அந்த 30 நிமிஷத்துல நம்ம செய்வது என்னன்னா, வெறும் ஸ்தோத்திர பலி தான் செய்ய முடியும். அப்பாவை ஸ்தோத்திர பலி செய்யும் போது அப்பா அநேக அற்புத அதிசயம் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த சூழ்நிலையிலும், இந்த கடுமையான சூழ்நிலையிலும் அப்பா எப்படி நம்மளை விடுதலை கொடுப்பாருன்னு ஒன்னொன்னும் பார்க்கலாம். முதலாவது நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனத்துல வர ஒரு பகுதி. In Psalm 50:23a, whoso offered praise glorified me, in King James Version. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். தேவனை நம்ம ஸ்தோத்திர பலி இடும்போது அவரை மகிமைப்படுத்துறாரு. அவர் மகிமைப்படுத்தும் போது அநேக அற்புத அதிசயம் செய்யும். ஸ்தோத்திர பலினா என்ன நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திர பலினா தேவனை நம்ம உயர்த்தி புகழ்வது தான் ஸ்தோத்திர பலி. What is praise? To honor and exalt God is praise. We go to the book of Ephesians 5:19-20. எபிசியர் புக் 5வது அதிகாரம் 19-20 படிக்கலாம். Speaking to yourself in psalms and hymns and spiritual songs, singing and making melody in heart to the Lord, giving thanks always for all things unto God and Father in the name of our Lord Jesus Christ. எபிசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. He is telling we have to sing with psalms and hymns and glorify the Lord. நம்ம சங்கீதமும் கீர்த்தனை பாடி ஞான பாட்டை பாடி தேவனுடைய இதயத்தை மகிமைப்படுத்தும் போது தான் தேவன் அநேக அற்புத அதிசயம் நம்ம வாழ்க்கை செய்வாரு. Why we have to praise the Lord? ஏன் நம் தேவனை துதிக்கணும்னு பார்க்கலாம்.
because price satisfies the heart of God and brings new joy to you with memories of blessing. நம்ம தேவனை துதித்து அவரை திருப்திப்படுத்தினாதான் நம்மளுக்கு புது சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்கும். ஆனால் அவர் செய்யற அற்புத அதிசயங்களை, அவர் செய்யற நன்மைகளை, அவர் கொடுத்த ரட்சிப்பை வச்சுதான் நம்ம தேவனை என்ன பண்றோம், துதிக்க போறோம். The salvation, the miracles and wonders and the healing and disease, whatever Lord has done, by seeing that only we can praise the Lord. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தேவன் நம்மள ஒரு வித்தியாசமான முறையில எடுத்துன்னு போறாரு. Now we see the Lord takes us in a different way. When our hearts are full of grief, despair, worry, fear and tension, நம்மளுடைய இதயம் முழுமையா துக்கத்திலும் கவலையும் கண்ணீர் வேதனை பயத்துல இருக்கும்போது இது தேவனை நம்ம துதிக்கணும்ன்றாரு. அந்த வித்தியாசத்துல நம்ம பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல பார்க்கலாம். The difference we can see in Old Testament and New Testament, how the people were praising him during the time of their grief, their worries and fear and tension. Hallelujah. இந்த கடுமையான நேரத்துல, இந்த கொலை வியாதி யுத்தத்திலும் இந்த வெட்டுக்கிளி வாத நேரத்துல நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம துதிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன செய்வார் தேவன்ட்டு. வாட் டஸ் பிரைசிங் வில் டூ பார்க்கலாம். முதலாவது, God will fight for you. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். நம்ம அவரை தேவனை முழுமையா நம்பினால், தேவனுக்கு இடம் கொடுத்தால் தேவன் என்ன பண்ணாரு, அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கும் போது அவர் வல்லமையும் அவர் விசுவாசத்தை நம்ம நம்பினால் அவர் பல நன்மைகளை செய்ய போறாரு. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 21 22 பார்க்கலாம். 2 Chronicles chapter 20 verse 21 and 22. And when he had consulted with the people, he appointed singers unto the Lord, and that should praise the beauty of holiness, as they went out before the army, and to say, praise the Lord, for his mercy endureth forever. Verse 22. And then when they began to sing and to praise the Lord, set ambushment against the children of Ammon, Moab and Mount Seir, which were come against Judah, and they were smitten. 20ஆம் அதிகாரம் 21 22. பின்பும் அவன் ஜனத்தோட ஆலோசனையை துதிக்கவும் ஆலோசனை பண்ணி மகத்துவமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களும் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கும் விரோதமாய் வந்த பதவியிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம், தேவன் நமக்காக யுத்தம் செய்யறாரு. அதே போல யூதா ஜனத்துல பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது ஜெஹஜில் ஒரு லேவியர் அவர் மூலியமா வெளிப்படுத்த கொடுக்குறாரு. அப்ப அந்த ராஜா ஜெஹோஷாபத் அவர் ரொம்ப பயத்தோட இருக்கும்போது நடந்தது இருக்கும்போது ஜெஹஜில் ஒரு லேவியர் அவர் மூலியமா அவர் பரிசுத்தாவியை அமைச்சு அந்த முழு அசம்பிளிக்கு என்ன பண்றாரு, இந்த ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. இது போல நீங்க போங்க யுத்தத்துக்கு. ஏன்னா திரளான ஜனம், கிரேட் மல்டிடியூட்ஸ் அந்த அமான் புத்திரமும் மோகு புத்திரம் சீர் மலையில இருந்து ஜனங்கள் இருக்கும்போது பதிந்து இருந்தாங்க. அப்ப இருக்கும்போது இவங்க பயந்து இருக்கும்போது தேவன் ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு அந்த யுத்தம் உங்களுக்கு இல்லை, இது என்னுடைய யுத்தம்ன்றாரு. அப்போ when Jehaziel a Levite, the spirit of the Lord has been sent to prophesy and tell King Jehoshaphat that don't worry, I will be there, this war is for me, not to you,
go and stand there. I will fight for you. And God sends them, and they go and stand there. Once they went and stood, the King Joseph told the singers, he appointed many singers to sing, praise the beauty of his holiness, and went before the army and to say, praise the Lord for his mercy endures forever. அவங்க ஜனங்க வந்து ஜெகோசபத் ராஜா என்ன பண்ணாரு, துதிக்க ஸ்தோத்திர பலி எடுத்தாங்க. அப்ப எடுக்கும் போது எல்லா சேனைகள் என்ன பண்ணாங்க, அந்த யுத்தத்துக்கு முன்னால போய் நின்றாரு. அங்க என்ன பண்ணாரு, பதுங்கி இந்த ஜனங்கத்துக்கு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாரு, அமான் புத்திரன் மோ புத்திரன் சேர் மலையில இருக்க ஜனத்துக்குள்ளே ஒரு யுத்தத்தை உண்டாக்கி எல்லாருமே மறிச்சு போனார்கள். They are ambushed against the children of Ammon, Moab and Mount Seir. Between them the fight took place, the battle took place, and many people have been defeated and smitten. No one was alive in this. By this, Lord has given Judah the victory. We will see a story here between an atheist and a poor lady. நம்ம வந்து ஒரு நாஸ்திகனும் அப்புறமா ஒரு ஏழை அம்மாவை பார்க்கலாம். ஒரு விசுவாசி அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, துக்கத்துல இருந்தாங்க. 2 நாளும் உணவே இல்லாத பட்னியா கிடந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல வந்து இருக்குது ஒரு நாஸ்திகன்னு. அவங்க இருக்கும்போது இந்த அம்மா டெய்லி தேவனை துதிச்சுட்டு ஜெபிச்சுனே இருந்தாங்க. அப்பா, நான் 2 நாளா உணவு சாப்பிடல, எனக்காக உணவு கொடுங்க, எனக்கு தேவையான மல்லிகை சாமான் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு ஜெபிச்சுனே இருந்தாங்க. ஜெபிச்சுனே இருக்கும்போது அப்போ அந்த நாஸ்திகன் வந்து சொல்றான், இந்த உலகத்துல தேவனே இல்லை, நீ ஏமா சும்மா ஜெபிச்சுன்னு இருக்கிற, தேவனே வரமாட்டாரு, நீ ஜெபிச்சோட வேஸ்ட். சரின்ட்டு மறுநாளும் திரும்பி ஜெபிக்கிறாங்க. அப்பா, எனக்கு ப்ரொவிஷன் வேணும், உணவு வேணும்ட்டு. இதை கேட்டு போயிட்டு இந்த நாஸ்திகன்னு மளிகை சாமான் கடையில போய் அந்த பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து டோர் கிட்ட வச்சுட்டு அங்க போயிடறான். தூரம் போய் நின்று இருக்கும்போது அந்த கதவை திறந்து பாக்குறாங்க அம்மா. அப்புறம் வந்து ப்ரொவிஷன் எல்லாம் இருக்குது, உணவும் இருக்குது. அதை எடுத்துக்கின்னு அப்பாவுக்கு நன்றி சொல்றாங்க. அப்பா, ரொம்ப நன்றி தகப்பனே, என் ஜெபத்தை கேட்டுக்கு நீ இந்த மளிகை சாமான் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்தீரே, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ இந்த நாஸ்திகன் உடனே வந்து சொல்றாரு, நீ வந்து தேவன் இல்லைன்னு நான் எப்பயோ சொன்னேன், இது தேவன் கொடுக்கல, இது நான் தான் கொடுத்தேன். அப்பா, இந்த நாஸ்திகனை வைத்து எனக்கு உணவை கொடுத்தீரே, அவங்க நன்றின்னு ஸ்தோத்திர பலி எடுத்து அப்பா துதித்து நன்றி சொல்றாங்க. அதே போல there was an atheist and a poor lady. A poor lady was fasting for 2 days. She was hungry without any food. She was praying to the Lord. She needs a food and a provision. Next to the house was a neighbor, atheist, who had everything and was telling there was no God. He was insisting they don't depend on God, there was no God. But even though she was praising and praying to the Lord, next day also she was praying and praising the Lord. This atheist guy went to the provision shop and got him all the provisions he needed and kept near the door. She opened the door and took all the provisions inside and thanked the Lord for providing all her needs and answering the prayer. Suddenly this atheist had come and told her, this is a provision I have provided, not your Lord. Then she prayed to the Lord, thank you for providing this provision through this atheist, Lord. Thank you very much for providing, making this atheist to bring all the provisions for me. She was praising him. Amen. Hallelujah. Next thing we see, God will protect you. தேவன் உன்னை பாதுகாப்புவார். தேவனே உனக்கு அடைக்கலமும் கோட்டையும் கேடகமா இருக்கிறார். நம்ம தேவனை மகிழ்ச்சியாக அவர் அன்பான தேவன், நம்மளை எவ்வளவு அவர் மகிழ்ச்சியாக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம் பார்க்கலாம். Psalm 5 verse 11. But let all those who put their trust in thee rejoice, let them ever shout for joy, because thou dependent them. Let them also that love thy name be joyful in thee. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நம்ம தேவனை நம்பி அவரை துதிக்கும் போது தேவன் நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. நம்ம முழுமையா நம்பி அவரை விட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தான் அவரை பாதுகாத்து
அவருக்கு நம்ம அடைக்கலமா இருப்பாரு. மூணாவது நம்ம பார்க்கிறோம், பிரைஸ் மேக்ஸ் யுவர் ட்ரபிள்ஸ் சீம் ஸ்மாலர். துதினால் உங்களுடைய தொல்லைகள் சிறிதாக காணும். வாழ்க்கையில நம்மளுக்கு வாழ்க்கையே கடினமா இருக்கும்போது இந்த சூழ்நிலையில தேவனை நம்ம பிரச்சனைகள் அப்புறமா சவால்கள் நம்மளுக்கு பெரிதா காணும் போது நம்ம துதி எடுக்கும் போது தேவன் முன்னால அது என்ன ஆகும், சிறிதாக காணும். When life is hard, it's easy to focus in all the problems we are facing. Those challenges begin to loom larger, and all you can see are the difficulties you are facing. When you turn your heart to praising God, though the problems begin to sink. As your eyes focus on God, you will find a new perspective on your trials. As the song says, the things of this earth will grow strongly dim. Set your mind on things above, not on things on earthly things. In Colossians 3 verse 2, கொலோசியருக்கு 3வது அதிகாரம் 2வது வசனம் பார்க்கலாம். Set your affection on things above, not on things on the earth. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையே நாடுங்கள். நம்ம பூமியில இருக்கிற பிரச்சனை பார்த்து நோக்காதபடிக்கு தேவனை மேல பார்த்து பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு, ஒரு விடுதலை கொடுப்பாரு. அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சிறிதாக போவோம், கடைசியில அது டிம்மா போயிடான்ட்டு வேத வசனத்துல சொல்றாங்க. எல்லாம் நம்மளுக்கு எந்த சோதனை வந்தாலும் பிரச்சனையை ஒரு சிறிதாக மாத்தி விடுவார் தேவன். 4வது பார்க்கலாம் நம்ம, பிரைஸ் மேக்ஸ் மிரக்கல்ஸ் பாசிபிள். தேவனை துதிக்கும் போது அநேக அற்புதங்கள் நடக்கும். நம்ம பிரச்சனை போராட்டத்துல நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி நம்ம சிந்தனை செயலெல்லாம் தேவனை நோக்கி துதிக்கும் போது அவரை நன்றி சொல்லும் போது நம்ம பிரச்சனையெல்லாம் புயல் போல வந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், மழை போல இந்த பிரச்சனை எல்லாம் பனி போல தேவன் மாத்துவாரு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 26 பார்க்கலாம். And at midnight, Paul and Silas prayed and sang praises unto God, and the prisons had them. அப்போஸ்தலர் 16:25 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். Yeah, and at the midnight, Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners had them. And suddenly there was a great earthquake, so that the foundation of the prison was shaken, and immediately all the doors were opened and everyone's bands were loosed. இப்போ நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். அநேக தேவன் நம்மளுக்கு அற்புத அதிசயம் செய்வாரு. சுகபலத்தோட வைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், துதிக்கிறோம், அவரை நன்றி சொல்றோம். பட் இங்க வித்தியாசமான பாக்குறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல இப்போ பாக்குறோம், அவங்கள ஜாட்டியில அடிக்கிறாங்க. சிலாசும் பாலும் அந்த நோவு நொடி வேதனை வருத்தத்துல அந்த பிரச்சனை கூட அவங்க என்ன பண்றாங்க, தேவனை துதிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன சூழ்நிலை, என்ன கஷ்டமோ, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன பயம் இருந்தாலும் தேவன் இந்த வசந்த பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், தேவனை பாலும் சிலாச துதிக்கிற போல நம்மளும் ஸ்தோத்திர பலி எடுத்து அவரை துதிக்கும் போது நம்ம சிறைச்சாலையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்த போல நம்மளுக்கும் இந்த பிரச்சனையில இருந்து அப்பா என்ன பண்ணாரு, பெரிய விடுதலை கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. 5வது நம்ம பார்க்கலாம், தேவன் பிரைஸ் ஓபன்ஸ் யுவர் ஐஸ் டு பிளெஸிங்ஸ். துதினால நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வரும். அது வழி பிரைஸ் ஓபன்ஸ் யுவர் ஐஸ் டு பிளெஸிங்ஸ். துதினால ஆசீர்வாதங்கள் வழி பிறக்கும். When you are embattled and under fire, it can be hard to notice the blessings. நம்ம யுத்தத்திலையும் அக்னியில இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும் நம்மளுக்கு. Your focus is on the issue in your life, not on the blessings.
நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம பிரச்சனை குறித்து மேலதான் நம்மளுடைய பார்வை போவோம். பட் ஆசீர்வாதத்தை குறித்து போகாது அந்த சூழ்நிலையில. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ பிரச்சனையை பார்க்காத, உன்னுடைய வேதனையை பார்க்காத, வருத்தத்தை பார்க்காத, நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை பாரு. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது உன் கண்கள் அந்த ஆசீர்வாதம் வைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். Praising God will open your eyes to see all the ways God is at work in your life. உன் வாழ்க்கையில நீங்க துதிக்கும் போது தேவன் உன் வாழ்க்கையில அநேக விடுதலை கொடுப்பாரு, அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்பதான் நீங்க you will see the blessings He has given you outside of this trials, and you will see how it's at work in your battle. நீங்க சோதனை, பிரச்சனை, கவலை இருக்கும் போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்பதான் நீங்க பார்க்க முடியும். When your eyes upon Him and you see Him more clearly, அப்பதான் உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா நீங்க பார்க்க முடியும். உபாகம் 8வது அதிகாரம் 7-10. Deuteronomy chapter 8 verse 7 to 10. For the Lord thy God bring thee into a good land, a land of brooks of water, of foundation and depths spring out of valley and hills. Verse 8. A land of wheat and barley and vines and fig trees and pomegranates, a land of oil, olive and honey. Verse 9. A land wherein thou shalt eat bread without scareness. Thou shalt not lack anything in it. A land whose stones are iron, and out of whose hills thou may dig brass. Verse 10. When thou hast eaten and art full, then thou shalt bless the Lord thy God for the good land which He hath given thee. உபாகம் 8ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளுக்கும் ஊற்றுகளுக்கும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் திரளும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றுக்கும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இருமாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையினால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அவர் நல்ல தேசத்தை கொடுக்கும் போது நம்மள அத உணவு ஒண்ணு முழுமையா இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம தேவனை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ நம்ம நன்றி சொல்றதுக்கு அப்போ எல்லா விதத்தை என்ன பண்றாரு, நமக்காக ஆசீர்வாதத்தை வைத்துக்கிறாரு. 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். முடிவில் when your heart is full of Christ you want to sing. உலகத்துல இருக்கிறவங்க நமக்குள்ள இருப்பார் பெரியவர். அந்த பெரியவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துல முழுமையா இருக்கும்போது நம்ம வாயில என்ன வரும், அவரை துதிக்க ஸ்தோத்திர பலியும் நன்றி வந்துனே இருக்கும். எப்பொழுதும் உண்மை துதிப்பது ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம். சங்கீதக்காரன் 71:6 சொல்றான், எப்போதும் உண்மை துதிப்பேன். அதே சங்கீதம் 72:15 பாக்குறோம், என்னாலும் ஸ்தோத்திரம் செய்வேன், டெய்லி ஷல் பி பிரைஸ்ட். இன்னொன்னு சங்கீதம் 35:28 பாக்குறோம், ஆல் த டே தை பிரைஸ் ஆல் த லாங். நாள் முழுவதும் உண்மை துதிப்பேன். நம்ம டெய்லி எப்போதுமே துதிக்கணும், டெய்லி துதிக்கணும். என்னாலும் தேவன் என்ன பண்ணணும், ஸ்தோத்திர பலியிட்டு அவரை நன்றி சொல்லினே இருக்கும்போது தான் அப்பா எல்லா விதத்திலையும் வெற்றி கொடுப்பாரு. நம்ம ஒரு பாட்டை பார்த்தோம், துடி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுடுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுடுத்தால் திரும்பி வருவான். சாத்தானே துதி எடுத்து ஓடும் போது இந்த பிரச்சனை இப்ப இருக்கிற நம்மளுக்கு இந்த கொள்ளை வியாதியா இருக்கட்டும், யுத்தமா இருக்கட்டும், வாதைகள் இருக்கட்டும், புயல், சைக்ளோன் எது இருந்தாலும் சாத்தானோட சிறு பிரச்சனை தான்.
துதியேக்கே அதை ஓடும் போது இந்த பிரச்சனைலாம் அதோட முன்ன ஓடும். நம்ம விசுவாசத்தோட தேவனை வந்து துதிக்கு ஸ்தோத்திர பலி எடுத்து அவரை நன்றி சொல்லே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவார், தேவன் இந்த விடுதலையில இருந்து நீக்குவாரு. கூட சீக்கிரத்துல நம்ம பிரச்சனைல இருந்து நீங்கி நம்ம ஒரு மனதோட இருக்கும் போதுதான் நம்ம கடைசியாக சங்கீதம் 18:2 வாசித்து முடிக்கலாம். The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my buckler and the horn of my salvation and my light tower. சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சனை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கிறாரு, கண்மலையா இருக்கிறாரு, நம்மளுக்கு கோட்டையா இருக்கிறாரு, என் இரட்சகரா இருக்கிறாரு, என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன், என் துருக்கம் என் கேடகமும் இரட்சகமும் இருக்கிறாரு. அந்த தேவன் நம்மளுக்கு கண்மலையா இருக்கும்போது, கோட்டையா இருக்கும்போது, ரட்சகரா இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பயமும் தேவையில்லை. அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம போகும்போது அவர் நம் முன்ன பின்னால வருவாரு. He will be a rare God. Don't worry about him. He will be our mountain. He will be our rock, fortress and deliverer and salvation. His strength will be there. His blood will cover us throughout, while wherever we go, His presence will be there, and He will be a rare God. Be with Him, trust Him, and fully trust, and we give our life to Him. Jesus' mighty name I pray. Amen. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த நாளுக்கு இந்த வசந்த சொல் கிருபை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், எங்களை தாழ்த்தி உயர்த்துகிற தகப்பனே. இந்த காலை வேலை துதி ஸ்தோத்திரம் செய்தி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. பிரசனம் தேவ தூதரை வைத்து எங்களை ரத்த கோட்டைகளை மூடி மறைத்ததுக்காக நன்றி 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 தகப்பனே. இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமா வைத்ததுக்காக நன்றி அப்பா. தடப்பட்ட ஆத்மாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க நன்றி. உன் கிருபை இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்களை சுகபலத்தோடு வைப்பதற்காக நன்றி தகப்பனே. எல்லா விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்திர பலி எடுத்து உங்களை நன்றி சொல்கிறேன் தகப்பனே. அப்பதான் உங்களை மகிமை படுத்துக்கு வேதம் சொல்லு தகப்பனே. என்னாலும் உங்களை ஸ்தோத்தரித்து முழு நாளும் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி கூறு. எங்களை ரட்சிங்க, எங்களை காத்துக்காக நீங்களே எங்களை கோட்டையா இருக்கிற கேடகமா இருந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதுமா எங்களோட இருந்ததுக்காக நன்றி. எங்க ஆராதனையை வெற்றிகரமா முடித்துக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரம் என்றென்றும் மறக்க மாட்டேன். ஆமென். நேற்று இன்று என்று மாறாது இயேசுவின் கிருபையும் ஐக்கியமும் சமாதானம் ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.